வணக்கம் மக்களே. சாம்சங் பாத்தீங்கன்னா அவங்களோட M31s போனை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த போனுக்கு ஹைப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு M சீரிஸ் போன். M சீரிஸ்னாலே ஸ்பெக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், பிரைசிங் வந்து கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு சைனீஸ் போன் கிடையாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சைனீஸ் போனை வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட். அது மட்டும் இல்லாம இந்த போன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இந்தியால மேனுஃபேக்சர் பண்ண போன். அதனாலதான் இந்த போனுக்கு நிறைய ஹைப் இருந்துச்சு. பட் இந்த ரெண்டு காரணத்துக்காக மட்டும் இந்த போனை வாங்கிட முடியுமா என்ன? சோ அதனாலதான் இந்த வீடியோல இந்த போனோட ஃபுல் ஸ்பெசிபிகேஷன், பிரைஸ் அண்ட் ஃபைனலா இந்த போன் ஒர்த்தா, வாங்கலாமா வேணாமா என்னன்னு தான் பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஜெனரலாவே M சீரிஸ் போன்ல பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்ப்ளே கொடுப்போம், பஞ்ச் ஹோல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்ல பஞ்ச் ஹோல் கொடுப்போம், AMOLED டிஸ்ப்ளே கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த போன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்ல, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சோ இதுல 6.5 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே பஞ்ச் ஹோலோட கொடுத்துருக்காங்க. அதுவும் சென்டர்ல ரொம்ப சின்னதாவே இருக்கு. சோ AMOLED டிஸ்ப்ளே மேல கலர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும், கான்ட்ராஸ்ட் லெவலும் பீக்ல இருக்கும். சோ பிளாக்ல இன்னுமே பிளாக்கா தெரியும். அதனால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், படம் பார்க்கறது, கேமிங் விளையாடுறது எல்லாத்துக்குமே இந்த டிஸ்ப்ளே ரொம்ப சூப்பரா இருக்கும். 6.5 இன்ச் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவா இருந்தாலுமே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துறதுனால கையில ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண முடியாது, கஷ்டமா தான் இருக்கும். பட் ஹோல்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வெயிட்டுமே பாத்தீங்கன்னா 200 கிராமுக்கு மேல இருக்கும். இதோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080p தான் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பட் 60 ஹெர்ட்ஸ் தான் ரெஃப்ரெஷ் ரேட். சாம்சங் பொறுத்தளவுக்கு 90 ஹெர்ட்ஸ் 120 ஹெர்ட்ஸ்ல இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்க முடியாது. கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். பட் 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவோட ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கார்னிங்கோட Gorilla Glass 3 தான் கொடுத்திருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா கிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கிளாஸும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்தது தான் கிளாஸ்டிக். இது அவங்களோட S10 லைட், Note 10 லைட்ல யூஸ் பண்ணிருந்தாங்க. முன்ன இருந்த M சீரிஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது குடிக்கிறப்பவே கொஞ்சம் சீப்பான ஃபீல் கிடைக்கும். இதுல கிளாஸ்டிக்கு மூவ் ஆனது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் சொல்லும். சோ டிஸ்பிளே வந்து இந்த போன்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. பெசில்ஸ்மே ரொம்ப தின்னாவே இருக்கு. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பிரீமியமான போனை பாக்குற மாதிரியே தோணும். இந்த போனை பத்தின லீக்ஸ் வரும்போதே நான் மனசுக்குள்ள நினைச்சேன், என்னடா எக்ஸினோஸோட 9611 மட்டும் கொடுக்க கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த தடவை ப்ராசஸர் பாத்தீங்கன்னா எக்ஸினோஸோட 9611 தான் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த பிரைசிங்ல வர மத்த போன் எல்லாத்துலயுமே ஸ்னாப்டிராகனோட 720, 730 இந்த மாதிரியான சிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த 9611 கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியான ப்ராசஸர் தான். நான் ஏதாவது அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்ல. அதுக்காக இது ஒரு மொக்க சிப்லாம் கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு PUBG, கால் ஆஃப் டியூட்டி மாதிரியான ஹெவி கிராபிக்ஸ் கொண்ட கேமிங்கா இருந்தாலுமே இது ஈஸியாவே ரன் பண்ணும். பட் இருந்தாலுமே பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கேன்னு பார்த்தேன். பட் அதுலயுமே ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸினோஸ் சிப் வந்து சாம்சங்கோட சொந்த தயாரிப்புல உருவான சிப். சோ அவங்களோட போனுக்கு அவங்களோட சிப் போடும்போது அவங்களோட சொந்த UI ஆன One UI 2.0 கொடுத்திருக்காங்க. சோ ஆப்டிமைசேஷன் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமா பூஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாம பேஸ் வேரியன்டே பாத்தீங்கன்னா 6GB RAM கொடுத்துருக்காங்க. UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப், LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. சோ நம்ம நார்மலா 9611 இருந்து எதிர்பார்க்கிற பர்ஃபார்மன்ஸை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாவே எதிர்பார்க்கலாம். சோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் எதிர்பார்க்கலாம். இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் தான். இதுல One UI 2.0 கொடுத்துருக்காங்க. Android 10 மேல பில்ட் பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர்ல OnePlusோட Oxygen OSக்கு அடுத்து சாம்சங்கோட UI தான் ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரேம் மேனேஜ்மெண்ட்மே சூப்பரா கொடுத்துறாங்க. இதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்மே இந்த மிட்ரேஞ்ச் போனுக்கு நல்லா கொடுத்தாங்கன்னா உண்மையிலே தரமான சம்பவமா இருக்கும். சோ பர்ஃபார்மன்ஸ் சாஃப்ட்வேரை பொறுத்த அளவுக்கு நல்லாவே கொடுத்துருவாங்க, கவலைப்பட தேவையில்லை. கேமராஸ் ஜெனரலா இந்த பட்ஜெட்ல இருக்க மத்த செக்மெண்ட்ல இருக்க போன்ஸ்ல எப்படி கொடுப்பாங்களா அப்படியே தான் கொடுத்துருவாங்க. பேக்ல பாத்தீங்கன்னா 4 கேமரா செட்டப் கொடுத்துறாங்க. மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் f1.8 அபர்ச்சர் சைஸ்ல கொடுத்துறாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். தேர்ட் பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா. லாஸ்டா 5 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துறாங்க. இதே தான் எல்லா போன்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. பட் சாம்சங்ல என்ன கொண்டு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா கலர்ஸ். சாம்சங்கோட கலர்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். நேச்சுரலா இருக்காது, கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். பட் அந்த போட்டோ எடுத்துட்டு பார்த்தோன்னே பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு தான் சொல்ல தோணும். அவங்களோட கலர்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். பட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா செம்மையான அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. அது பாத்தீங்கன்னா சோனியோட சென்சார். ஜெனரலாவே சோனியோட சென்சார்ல டீடைல்ஸ்லாம் செம்மையா இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தா கூட உடையாது, ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ செல்ஃபி கேமரா செம்ம அப்கிரேடுங்க. சோ கேமராஸை பொறுத்தவரைக்கும் சாம்சங் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இதுல சிங்கிள் டேக் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஹை லெவல்ல S சீரிஸ், Note சீரிஸ்ல இருக்க ஃபீச்சர் அது. இப்போ ஒண்ணுல ஒரு 10-15 செகண்டுக்கு கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த போட்டோவாகவும் எடுக்கும், வீடியோவாகவும் எடுக்கும். பிளாக் அண்ட் ஒயிட், பனரோமா, அல்ட்ரா ஒயிட் எல்லா கேப்ஷனும் எடுக்கும். சோ உங்களுக்கு போட்டோ வேணுமா வீடியோ வேணுமான்ட்டு அதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான், நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுமான்னு தெரியல. பட் இந்த ஃபீச்சர் கொடுத்தது நல்ல விஷயம் தான். வீடியோ கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4K 30 வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமராலயுமே எடுத்துக்க முடியும். இது உண்மையில ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஏன்னா ஃப்ரண்ட்ல 4K வரதெல்லாம் சான்ஸ் இல்லை. இப்போ கூட நான் பேக்ல தான் 4K எடுத்துட்டு இருக்கேன். அந்த கேமரா வந்து என்னதான் ஃபோக்கஸ் பண்ணுதா இல்ல பேக்ல எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணுதா, எங்க ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு எனக்கே தெரியல. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் போய் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட்ல 4K இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்பிளே பார்த்து யாரை ஃபோக்கஸ் பண்ணுது, எங்க ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு இதே மாதிரி எல்லா கேமராஸ்லயுமே ஃப்ரண்ட்ல 4K ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். கேமராஸ் வந்து இந்த போனை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. பேக் ஃப்ரண்ட் வீடியோஸ் வந்து எல்லாத்திலுமே நல்லாவே கவர் பண்ணிருக்காங்க. அந்த கேமரா ஸ்கொயர் பம்புமே பார்க்க லுக்கா இருக்கு, டிசைனை தூக்கி கொடுக்கறதே சொல்லலாம். ஸோ கேமராஸை பொறுத்த அளவுக்கு சூப்பர். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த போனோட வெயிட் பாத்தீங்கன்னா 200 கிராமுக்கு மேல, திக்னஸுமே 9.3 mm திக்னஸ். எதுக்காக இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதோட பேட்டரி லைஃப் தான். 6000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த 6000 mAh பேட்டரியை ஒரே நாள்ல உங்களால காலி பண்ண முடிஞ்சு, ஒரே நாள்ல 0 கொண்டு வர முடிஞ்சுன்னா இருக்குதுல நீங்க தான் ஹெவியான யூசர். அந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் வரும். பட் எல்லா M series போன்ஸ்லயும் பெரிய பேட்டரி தான் கொடுப்பாங்க. இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார்ஜர் தான். இதுல 25 வாட் சார்ஜர் சப்போர்ட் இருக்கு. அது இல்லாம அந்த சார்ஜரை பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. 6000 mAh பேட்டரி இருந்தாலுமே அந்த சார்ஜர் வச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்டாவே சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரி லைஃப் தாறு மாறா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. வயர் மூலமாவே ஒரு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வேற போனை சார்ஜ் பண்ணோம்டா. ஸோ வேற என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்பிளே. AMOLED டிஸ்பிளேல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்க முடியும். பட் இந்த பட்ஜெட்ல சாம்சங் ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கும். அதனால சைட்ல வச்சது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். இதுல 3.5 mm ஹெட்போன் ஜாக் இருக்கு. டூயல் சிம் பிளஸ் டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான், பட் அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். வெயிட் வந்து 200 கிராம் மேல இருந்தாலுமே வெயிட் பேலன்சிங் வந்து நல்லா பண்ணிருக்காங்கன்னு தமிழ் டெக் தமிழ் செல்வன் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னா ஓரளவு கரெக்டா தான் இருக்கும். ஃபைனலா பிரைசிங் பத்தி பார்க்கலாம். இதோட பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6GB RAM 128GB பிரைசிங் 19,500 ரூபாய். 8GB RAM 128GB வேரியன்டோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 21,500 ரூபாய். வெறும் 2GB RAM கொடுத்துட்டு 1,500 ரூபாய் பிரைஸ் கொடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ யாருமே 8GB RAM 128GB வேரியன்ட் வாங்க வேணாம். அப்படி இருக்கும்போது இந்த 6GB RAM 128GB RAM வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா AMOLED டிஸ்பிளே, பெட்டரான கேமராஸ், மேசிவான பேட்டரி லைஃப் எல்லாத்தையும் மேல சாம்சங்கோட பிராண்டிங் கண்டிப்பா இது ஒர்த்து தான். இதோட ஸ்டார்டிங் சேல் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதியில இருந்து சேலுக்கு வருது. அமேசான்ல வாங்குறவங்க வாங்கிக்கலாம். சோ இந்த போன் கண்டிப்பா ஒர்த்து தான். யாராவது மிட் ரேஞ்சில் 15,000 ரூபாய்க்குள்ள போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டு இந்த போனை வாங்கலாம். 1000 ரூபாய் கம்மியா இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இருக்கிற பிரைஸ் கூடுமே தவிர குறையறதுக்கான சான்ஸ் இல்லை. அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.